வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதல் வணக்கம். அறிஞர் அண்ணா 1909 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி பிறந்தார். இவர் தேசபக்தி உடையவர். பழமையும் பெருமையும் வாய்ந்த காஞ்சிபுரத்தில் பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் நடராஜன், தாயின் பெயர் பங்காரு அம்மாள். இவர் சாதி எதிர்ப்பு, மூட நம்பிக்கை ஒழிப்பு, மொழி பாதுகாப்பு ஆகிய பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். மதராஸ் மாநிலம் என்ற சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றியவர். காஞ்சிபுரம் தந்த தனிப்பெரும் தலைவர், அரசியல் தலைவர், அறிவுலக மேதை. இவரின் பேச்சிலேயே எளிமை, இனிமை, அடுக்கு நடை, துள்ளி விளையாடும் வாய்மையே வெல்லும் என்னும் முழக்கத்தை தந்தவர். இவரே தென்னாட்டு பெருநாச்சார். தமிழ் உள்ளவரை வரலாறில் மறக்க முடியாத தலைவர் பேரறிஞர் அண்ணா. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்னும் கோட்பாடுகளை வலியுறுத்தியவர். 1967 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். அண்ணா ஒரு சிறந்த எழுத்தாளர். ரங்கோன் ராதா, பார்வதி, B.A. முதலிய புதினங்களை எழுதினார். ஓரிரவு, சந்திரோதயம், வேலைக்காரி முதலிய நாடகங்களை எழுதினார். கதைகள், கட்டுரைகள், நாடகங்கள், திரைப்படங்கள், சொற்பொழிவுகள் வாயிலாக தமிழில் வளர்ச்சிக்காக பாடுபட்டார். இவரே தென்னாட்டு பெருநாச்சார் என்று அழைக்கப்பட்டார். 1969 பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இறந்தார். இறுதி ஊர்வலத்தில் 1.5 கோடி மக்கள் கலந்து கொண்டனர். இந்த எண்ணிக்கை கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பெற்றுள்ளது. குடிசையிலிருந்து வந்து கோபுரம் ஏறியவர். மனிதநேயம், கருணை உள்ளம், நாகரிகம் இவை அனைத்திற்கும் மனித உருவம் கொடுத்தால் அந்த உருவம் அண்ணா என்றால் மிகையாகாது. தென்னாட்டு பெருநாச்சார் அறிஞர் அண்ணா சாதாரண மனிதர் அல்ல. அவரோட அரசியல் வரலாறு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.